ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் பவனி வந்த உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். அன்னப்பறவை வாகனத்திலும் சூரிய பிரபை வாகனத்திலும் வீதி உலா கண்ட ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். முத்தங்கி அலங்காரத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் காட்சி தந்த செல்வ திருமகள். மதுரை திருவேடகம் அருள்மிகு ஏடகநாதர் கோவில் தெப்பத் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தெய்வ தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 9 நாட்களுக்கு நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்தின் துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கும் கொடிப்பட்டம் மற்றும் பல்லாக்கில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்களை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து மங்கள வாத்தியங்களோடு மாட வீதிகளில் வலம் வந்தனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர், கருடாழ்வார், ஸ்ரீ அனந்தன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் முன்னே செல்ல மாடவீதி புறப்பாடு கொடிப்பட்டத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு மீண்டும் கோவிலை அடைந்து கொடிமர வளாகத்தில் முறைப்பாடுகள் துவக்கப்பட்டன. வேத மந்திர உச்சாடனங்களுடன் வைகானச ஆகம முறைப்படி கொடிமரத்தில் எழுந்தருளி இருக்கும் கருட பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மேலும் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்ததும் தூபதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து சகல தேவதைகளையும் பிரம்மோற்சவத்திற்கு அழைத்து மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் கருடப்பட்டம் கொடிமரத்தில் உச்சியில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி சந்தன குங்குமம் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா அவர்கள் இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறினார். 12ஆம் தேதி நடைபெறும் கருட சேவையின் போது ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் செய்துள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு முத்தாட ரவிச்சந்திரா, இணை செயல் அலுவலர் வீரபிரம்மம், CVNSO முரளி கிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பிறகு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கல்யாண உற்சவ மண்டபத்தில் ஆஸ்தானம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மாலை வேளையில் கோயில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அபயம் காட்டி கதை தாங்கி சர்வாபரணங்களுடன் பெருமாளும் புதுப்பட்டு சேலைகளோடு கிரீடங்கள் மற்றும் பலவித ஆபரணங்கள் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் திருக்காட்சி தந்தருள நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களை கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ உற்சவர்களை வாகன மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு தங்க பெரிய சேஷ வாகனத்தில் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்ததும் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சர்வலங்காரத்தோடு உபயநாச்சியார்கள் சமேதராக அவன் கீழ் அமர்ந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த உற்சவ மூர்த்திக்கு வழி நெடுகிலும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இன்று காலை வாகன மண்டபத்தில் குழலூதும் கண்ணனாக சிறிய சேஷ வாகனத்தில் அமர்ந்து கொண்டு காட்சி கொடுத்த பெருமாளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக அருள்பாலித்த பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு பலவித பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் இருகுடை சேவையோடு புறப்பாடு துவங்கியது.
பல்வேறு வீதிகள் வழியே சிறிய சேஷ வாகனத்தில் அமர்ந்து பவனி வந்த உற்சவருக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கொடியேற்ற வைபவத்துடன் துவங்கிய பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக ஆதித்தம்பதிகள் அன்னப்பறவை வாகனத்திலும் சூரிய பிரபையிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதை முன்னிட்டு உற்சவத்தின் துவக்கமாக கோயிலில் மூஷிக வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு ஆலயத்தின் பிரத்யேக அதிகாரி திரு பணிக்குமார் நாயுடு முன்னிலையில் ஆரத்தி காட்டப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. கணநாதனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பொதுஜன சேவை நிறைவு பெற்றதும் உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். தொடர்ந்து சக்தி மைந்தனுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்களோடு விநாயகப் பெருமானுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து கொடியேற்றத்தை முன்னிட்டு ஸ்ரீ சோமநாயகியுடன் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியையும் அருகே உற்சவர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி சித்தி புத்தி தேவியர்களோடு விநாயகப் பெருமானும் அழகாக திருக்காட்சி தந்தபடி மேடைகளில் எழுந்தருளியிருக்க சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையோடு மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். மேலும் குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்தனர். இதையடுத்து ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர், இணை செயல் அலுவலர், CVNSO உள்ளிட்ட அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ரிஷப பட்டத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றி கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டியதும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து புதிதாக பதவியேற்ற செயல் அலுவலருக்கு ஆலய சிவாச்சாரியார்கள் வேதாசீர்வச்சனம் செய்தனர். மேலும் திருக்குளத்தை பரிசீலித்து அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை செயல் அலுவலர் வழங்கினார். இதையடுத்து முதல் நாள் உற்சவமாக ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் சோமநாயகியுடன் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியையும் தனித்தனி சப்பரங்களில் சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுதாளங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள், பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல கோயில் யானைகளோடு உற்சவ மூர்த்திகள் மாட வீதிகளில் பவனி வர பெண்கள் கோலாட்டங்கள் ஆடி தெய்வங்களை வரவேற்றனர். இதையடுத்து மாலை வேளையில் பகலவன் மறைந்ததும் கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியை அம்ச வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து கங்கணம் கட்டி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஒய்யாரமாக அமர்ந்து முக்கன் முதல்வன் அழகாக திருக்காட்சி தந்தருள ஈசனுக்கு அருகே மலர்பிரபை கேடயத்தில் அமர்ந்து அருள் புரிந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஆதித்தம்பதிகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு இசை வாத்தியங்கள், கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இன்று காலை வாகன மண்டபத்தில் ஆதித்தம்பதிகளை சூரிய பிரபை வாகனத்தில் குலுவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த ஈசனும் அம்பிகையும் சர்வலங்காரத்தோடு அமர்ந்து திருக்காட்சி தந்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். கோயில் காளைகள், யானைகள், பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவாலயத்திலிருந்து வெளியே வந்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஆதித்தம்பதிகள் சூரிய பிரபை வாகனத்தில் உலா வர ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் தாச சாகித்ய ப்ராஜெக்ட் சார்பில் தை மாத மெட்லோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறுவதை முன்னிட்டு திருப்பதியில் உள்ள அலிப்பிரி நடைமார்க்கத்தில் சிறப்பு பூஜைகளை செய்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் மற்றும் தாச சாகித்ய ப்ராஜெக்ட் உறுப்பினர்கள் பங்கேற்ற நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. தொடர்ந்து தாச சாகித்ய ப்ராஜெக்ட் சிறப்பு அதிகாரி திரு ஆனந்த தீதாச்சாரியாலு முன்னிலையில் படிப்பூஜை நடைபெற்றது. இதையடுத்து திருப்படிகளுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் கோவிந்தநாம கோஷங்களோடு திருப்படிகள் வழியே திருமலைக்கு புறப்பட்டனர். கோலாட்டங்கள், பக்த சங்கீர்த்தனைகளோடு ஏராளமானோர் நடைமார்க்கமாக திருமலைக்கு சென்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பெரிய சேஷ வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்தனர்.
ஒய்யாரமாக அமர்ந்திருந்த தாயாருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் தங்க நீள்முடி கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரத்துடன் அழகாக காட்சி தந்த செல்வ திருமகள் முன்பு வேத பண்டிதர்கள் அமர்ந்து பாராயணம் செய்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் சடாரி சாதித்ததும் வேத பாராயணங்கள் நடைபெற்றன. நிறைவாக தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிற்பகலில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அமர்த்தி கங்கணப்பட்டர் நவ கலசங்களுடன் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினார். கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தாயாருக்கு ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் வண்ண மாலைகள் அணிவித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி குங்குமப்பூவால் திலகமிட்டு தூபத்துடன் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து மாலை வேளையில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை வீணாபாணி அலங்காரத்தில் ஊஞ்சல் மீது அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பட்டுக்கரை வைத்த வெண்ணிற பட்டுச் சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், திருமுடியில் சாயக்கொண்டையுடன் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் தாங்கி முத்துச்சரத்துடன் அழகாக காட்சியளித்தவாறு ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த தாயார் முன்பு 4 வேதங்கள் போதப்பட்டன. தொடர்ந்து சங்கீத இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த செல்வ திருமகளுக்கு தூபத்துடன் தீபங்கள், கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து உற்சவரை ஹம்சவாகனத்தின் மேல் அமர்த்தி ஆரத்தி காண்பித்தனர். இருகுடை சேவையோடு அன்னப்பறவை மீது சர்வலங்காரத்துடன் அமர்ந்து அருள்பாலித்த தாயார் எதிரே பிரபந்த பாராயணம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்பதீபம் காண்பித்ததும் அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். பிறகு வேத பாராயணம் செய்த பண்டிதர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இன்று காலை முத்தங்கி அலங்காரத்துடன் முத்துப்பந்தல் வாகனத்தில் கொலுவிருந்த செல்வ திருமகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. 4 திருக்கரங்கள் கொண்டு பின்னிரு கரங்களில் கமலங்களையும் முன்னிரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்தோடு அருள் புரிந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் எதிரே வேத பண்டிதர்களின் பாராயணம் நடைபெற்றது. இதையடுத்து அனைவருக்கும் சடாரி சாதித்ததும் தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்பதீபம் காண்பித்தனர். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சாற்று முறை வைபவம் சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து சடாரி சாதித்ததும் தாயாருக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் காவிரி கரையோரம் அமைந்துள்ள ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் தனது மடிமீது லட்சுமி தாயாரை அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி சங்கு சக்கரத்துடன் அருள்பாலித்த மூலவர் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலை சூட்டி சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடங்களும் ஆபரணங்களுடன் மலர் மாலை பிரவையும் நிறுத்தி அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்த சுவாமிக்கு நாமார்ச்சனையோடு நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. கருவறையின் வெளியே தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி அருகே சக்கரத்தாழ்வாரையும் கொலுவிருக்கச் செய்து தீபம் சமர்ப்பித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஏடகநாத சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தெப்ப மண்டபத்தின் மேடை மீது அருள்மிகு ஏலவார் குழலியுடன் உற்சவர் ஸ்ரீ ஏடகநாதரை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு தெய்வங்களை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து திருக்குளத்தை சுற்றி பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்த ஆதி தம்பதிகளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு தர்மதாபள விநாயகர் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் 113ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கும் புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், காதணிகளோடு மூக்குத்தி, புல்லாக்கு, தீஜ்வாலை கிரீடத்துடன் பிரபையும் வைத்து அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க
சிம்ம உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிம்ம பட்டம் கொடிமரத்தில் ஏற்றி கட்டப்பட்டது. பின்னர் தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டியதும் பீடத்திற்கும் சிம்ம வாகனத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று தெய்வ தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான புளியரை கிராமத்தில் உள்ள அருள்மிகு சதாசிவமூர்த்தி திருக்கோயிலில் தெய்வ திருமண விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. சிறிய குன்றின் மீது அமையப்பெற்ற சிவாலயத்தில் மூலவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் சோமநாயகி மற்றும் சிவகாமி அம்பாளுடன் உற்சவர் சோமஸ்கந்த மூர்த்தியை ஒலுவிருக்கச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளுக்கு புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கேடயங்களில் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் உடன் வர மங்கள வாத்தியங்களோடு சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு அம்மனையும் சுவாமியையும் எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆதி தம்பதிகளை அருகருகே எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். கலச பிரதிஷ்டை செய்து முதலில் கணபதி பூஜை நடத்தியதும் மாங்கல்ய பூஜை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சோமநாயகிக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாளுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே அமைந்துள்ள சுக்கிரஸ்தலமாக விளங்கும் கஞ்சனூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு கர்ப்பகாம்பாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் ஆபரணங்களும் வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் மூலவரான அருள்மிகு கர்ப்பகாம்பிகைக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சுக்கிர பகவானுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர். பிரதான திருவிளக்கிற்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்து கணபதி பூஜை செய்தனர். இதையடுத்து அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு பிரதான திருவிளக்கிற்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் பெண்களும் பஞ்சமுக விளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக அருள்மிகு கர்ப்பகாம்பாளுக்கும் கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி காப்பு கட்டும் வைபவம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு கரும்பச்சை பட்டு சேலை மற்றும் ஒட்டியானம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு கண்மலர்களும் வைத்து வெட்டிவேர் மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கும் தூபத்தோடு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து காப்பு கட்டப்பட்டது. அப்போது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அம்மன் திருமுகம் பதித்த கொடிக்கம்பத்தை வலம் வந்து பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு அருள்மிகு வடிவுடையம்பாள் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலிலிருந்து தாய் வீட்டு சீர்வரிசை ஊர்வலம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம், இளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து அங்கு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். இதைத் தொடர்ந்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் விநாயகர், அருள்மிகு பிரியாவிடை சமேதராக அகத்தீஸ்வரர் மற்றும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியும் விசேஷ அலங்காரத்தில் எழுந்தருளியிருக்க ரிஷபத்தின் மீது சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி என பஞ்சமூர்த்திகளும் அழகாக திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி மஞ்சள் சந்தனத்தால் நலங்கு வைத்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து கங்கணதாரணம் நடத்தி மாங்கல்ய பூஜை செய்ததும் பிரியாவிடை மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது.
கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக தெய்வங்களுக்கு சாயரட்சை இடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் உள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 59ஆம் ஆண்டு தை மாத திருவிழாவையொட்டி உற்சவருக்கு அன்னப்பறவை வாகன திருவீதி உலா நடத்தப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு கோபுர தீபத்துடன் ஏக தீபம் காட்டப்பட்டதும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். கோயில் வளாகத்தில் அன்னப்பறவை மீது உற்சவரை கைகளில் ஏடும் ஜபமாலையும் தாங்கியபடி அருளும் ஸ்ரீ கலைவாணியாக அலங்கரித்து அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கோரி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். பூங்கரகம் காவல் தெய்வம் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவருக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி திருஷ்டி கழித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை மாவட்டம் காளப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஹயக்ரீவ மகா ஹோமம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பூரண கும்பத்தையும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருடன் ஸ்ரீ கலைவாணியையும் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது கொலுவிருக்கச் செய்து உபயதாரர்கள் சங்கல்பத்துடன் பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பள்ளி மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களோடு நெய்யும் சேர்த்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் தெய்வங்களுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டம் மாயனூர் அக்ரஹாரத்தில் இருக்கும் ஸ்ரீ ராம சமாஜத்தில் 75ஆம் ஆண்டு வைர விழாவையொட்டி ஸ்ரீ சீதா கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையொட்டி ஸ்ரீராம சமாஜத்தில் பஜனை குழுவினர் பக்தி பாடல்களை பரவசத்துடன் பாடியபடி இருக்க திருமண வைபவங்களை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் மாங்கல்ய பூஜை செய்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சீதாதேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சீதாராம கல்யாண வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயிலில் மாணவர்கள் நன்மதிப்பெண் பெற வேண்டி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பூஜை நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி அர்ச்சகர்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் மூலிகைப் பொருட்கள் சேர்ப்பித்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு மகாமங்கல ஆரத்தியுடன் கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து மாணவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதியில் கேடயத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சிகப்பு பட்டு சேலை கட்டி காசுமாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த பின்னலும் தந்து தாயாரை அழகாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளும் சர்வ அலங்காரத்துடன் தனி கேடயத்தில் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதித்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இதையடுத்து தெய்வங்கள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவ தெய்வங்களுக்கு குடைகள் பிடித்தபடி கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். அப்போது தாயார்கள் சமேத பெருமாளுக்கு கண்ணாடி சேவையும் நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தி தீபங்கள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரையும் உற்சவர் பெருமாளையும் சுமந்து கொண்டு ஒய்யாளி சேவையோடு உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பின்னர் சன்னதியில் ஊஞ்சல் மீது வீற்றிருந்த ஸ்ரீ அலமேல் மங்கை தாயாருக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது.
இதையடுத்து அனைவருக்கும் சடாரி சாதித்து தீர்த்தத்துடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அன்னசாதனம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிரதான கலசங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாளங்களோடு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு பிரம்மாண்ட ராஜகோபுரத்தின் உச்சியை அடைந்ததும் மந்திரங்கள் ஓதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் கோயிலில் 42ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். கோவில் மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மனை செல்வ திருமகளாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். மூலவர் சன்னதி முன்பு பிரதான திருவிளக்கை அன்னபூரணி அலங்காரத்தில் நிறுத்தியதும் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி உதிரை பூக்கள், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை கொண்டு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு தங்க கவச அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு முத்தால பரமேஸ்வரி அம்மனுக்கும் பிரதான திருவிளக்கு மற்றும் உற்சவமூர்த்திக்கும் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வாகன மண்டபத்தில் தனித்தனி கேடயங்களில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை ஏனி கண்ணன் அலங்காரத்தில் நிறுத்தியிருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெண்ணெய் திருடும் கிருஷ்ணனாக உற்சவரை நிறுத்தியிருந்தனர். தனி கேடயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தாமோதர கண்ணனாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். லீலைகள் செய்யும் கண்ணனை யசோதை கயிறால் உரலில் கட்டி வைத்த கோலத்தில் கண்ணன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு திருக்குடைகளை பிடித்து ஒய்யார நடை நடந்தவாறு கோவிலிலிருந்து புறப்பட்டனர். அருகே இருக்கும் அனுமந்த தீர்த்த குளத்தை அடைந்ததும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றிலும் அமர்ந்து பரவசத்துடன் தரிசிக்க தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க திருக்குளத்தை உற்சவர் எழுந்தருளிய தெப்பம் 5 முறை வலம் வந்தது. நிறைவாக தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு புறப்பட பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை ஆலயத்திற்குள் நுழைவாயில் ஆராதனையோடு பிரவேசிக்கச் செய்தனர். சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு தை பெருவிழாவையொட்டி மயில் வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலிலிருந்து உற்சவர் முருகப்பெருமானை மயில் வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். அழகனுக்கு விசேஷ ஆடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து கைகளில் வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த உற்சவர் முருகப்பெருமானை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தாரை தப்பட்டைகள் முழங்க காவடி ஆட்டங்களும் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சி தந்து மயில் வாகனத்தில் உலா வந்த குமரனுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். பெரிய சேஷ வாகனத்திலும் சின்ன சேஷ வாகனத்திலும் பவனி வந்த உற்சவர் பெருமாள்.
கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். அன்னப்பறவை வாகனத்திலும் சூரிய பிரபை வாகனத்திலும் வீதி உலா கண்ட ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்தர பிரம்மோற்சவம். முத்தங்கி அலங்காரத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் காட்சி தந்த செல்வ திருமகள். மதுரை திருவேடகம் அருள்மிகு ஏடகநாதர் கோவில் தெப்பத் திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தெய்வ தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।